அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 17. கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தான் அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது. அவர் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார். எலியா அவரிடம், உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கிச் சென்று தம் படுக்கையில் கிடத்தினார். அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெறச் செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம்,
நீர் கடவுளின் அடியவர் என்றும் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 18. பல நாள்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்யச் செய்வேன் என்று கூறினார். அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார். அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான். ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர். ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களுள் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆகாபு ஒபதியாவிடம், நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம். ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம். நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டியிராது என்றான். சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாபு ஒரு திசையை நோக்கி சென்றார். ஒபதியா மறு திசையை நோக்கி சென்றார். போகும் வழியில் ஒபதியா திடீரென எலியாவை சந்தித்தார். அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி, நீர் என் தலைவர் எலியா தாமோ என்றார். அவர், ஆம், நான் தான். நீ உன் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஒபதியா, நான் என்ன பாவம் செய்தேன்? அடியானாகிய என்னை ஆகாபு கொலை செய்யும்படி நீர் ஏன் அவனிடம் கையளிக்கிறீர்? வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவன் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆள் அனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. எந்த நாடோ அரசோ உம்மை காணவில்லை என்று சொன்னால் உம்மை காணவில்லை என்று ஆணையிடச் செய்தான். ஆனால் நீரோ எலியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல்லச் சொல்கிறீர். நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போய்விடலாம். ஆகாபிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை கொன்று விடுவான். அடியானாகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருக்கிறேன். ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களில் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தது பற்றி நீர் கேள்விப்படவில்லையா? இப்படி இருக்க நான் என் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல்லச் சொல்கிறீர். என்னை அவன் கொன்றுவிடுவான் என்றார். அப்பொழுது எலியா, நான் பணியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, இன்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் என்றார். ஒபதியா புறப்பட்டு ஆகாபை சந்தித்து இதை தெரிவித்தார். உடனே ஆகாபு எலியாவை சந்திக்கச் சென்றான். ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ரவேலரிடையே கலகமூட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலரிடையே கலகமூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதே ஆள் அனுப்பி இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு. ஈசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் 450 பொய் வாக்கினரையும் அசேராவின் 400 பொய் வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார். அவ்வாறே ஆகாபு இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள்.
அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள். அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழி வந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் பொய் வாக்கினருள் எவனும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார். மக்கள் அவர்களை பிடித்து கொடுக்க
எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரைந்து கட்டி கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 18. யோசபாத்து மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தார். திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவு முறை கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியா சென்றார். மிகுதியான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆள்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவரை தூண்டினான். இஸ்ரேலின் அரசனான ஆகாபு யூதாவின் அரசன் யோசபாத்தை நோக்கி, ராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான். அதற்கு யோசபாத்து அவனிடம், உம்மை போலவே நானும் தயார், மக்களைப் போலவே என் மக்களும், நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார். யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு எதுவென இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார். அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் 400 பொய்வாக்கினரை வரவழைத்தான். நாங்கள் ராமோத்து கிளையாதிற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போங்கள், ஏனெனில் அரசன் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதிலளித்தனர். ஆனால் யோசபாத்து, நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்க, அதற்கு ஆகாபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான். ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன், ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்பொழுதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றான். அதற்கு யோசபாத்து, அரசே, நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார். உடனே இஸ்ரேலின் அரசன் ஓர் அலுவலரிடம், இம்லாவின் மகன் மீகாயாவை உடனே அழைத்து வா என்றான். பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணையில் அமர்ந்தனர். அவர்கள் முன் பொய்வாக்கினர் அனைவரும் வாக்கு உரைத்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து, இவற்றால் நீர் சிறியரை குத்தி அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான். பொய்வாக்கினர் அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து, நீர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர், வெற்றி பெறுவீர், ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்புவிப்பார் என்றனர்.
மீகாயாவை அழைக்கப் போன தூதன் அவரை நோக்கி, இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே வாக்குரைத்துக் கொண்டிருக்கின்றனர். வாக்கும் அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும், அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான். அதற்கு மீகாயா, ஆண்டவர் மேல் ஆணை, என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார். அவர் அரசனிடம் வந்தபோது அவன் அவரிடம், மீகாயா, நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு அவர், போங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், எதிரிகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார். அரசன் அவரிடம், ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையை தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று உன்னை எத்தனை முறை ஆணையிட வைப்பது என்றான். அப்பொழுது மீகாயா, இஸ்ரவேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர், இவர்களுக்கு தலைவன் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு அமைதியாக திரும்பி போகட்டும் என்றார் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, இவன் எனக்கு சாதகமாக அன்று பாதகமாகவே இறைவாக்கு உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மீகாயா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணக படையெல்லாம் அவர் தம் வலப்புறமும் இடப்புறமும் நிற்பதையும் கண்டேன். அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலின் அரசனான ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு சென்று அங்கே வீழ்ச்சி அடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க, அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான். அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து, நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது. எவ்வாறு என்று ஆண்டவர் அதை கேட்டார். அந்த ஆவி, நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு ஆண்டவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அவ்வாறே செய் என்றார். எனவே இதோ இறைவாக்கினர் இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார். உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீகாயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து, ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வழியாகச் சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான். அதற்கு மீகாயா, நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் அரசன் இவ்வாறு கட்டளையிட்டான். மீகாயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசன் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள். அவர்களிடம், நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள், இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். அதற்கு மீகாயா, நலமாய் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் இஸ்ரவேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதின் மீது படையெடுத்துச் சென்றனர். இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, நான் மாறுவேடத்தில் போருக்குச் செல்வேன், நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறுவேடத்தில் போருக்குச் சென்றான். சிரியா மன்னன் தன் தேர் படைத்தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரவேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன், இவன்தான் இஸ்ரவேலின் அரசன் என்று
அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட, அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். தேர்ப்படை தலைவர்கள் இவன் இஸ்ரவேலின் அரசன் இல்லை என்று கண்டு அவனை துரத்தாமல் அகன்று போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நாணேற்றி குறிவைக்காமல் அம்பெய்தான். அது இஸ்ரவேல் அரசன் கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது. ஆகாபு தன் தேரோட்டியிடம், நான் காயமடைந்துள்ளேன், ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போ என்றான். அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது. இஸ்ரவேலின் அரசன் சிரியருக்கு எதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான். கதிரவன் மறையும் வேளையில் உயிர் விட்டான். குறிப்பேடு இரண்டாம் நூல், அதிகாரம் 19. யூதாவின் அரசராகிய யோசபாத்து எருசலேமிலிருந்த தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார். அப்போது அனானியின் மகன் ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்து அவரிடம், நீர் தீயவனுக்கு துணை நிற்கலாமா? ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா? அதனால் ஆண்டவரின் சினம் உம்மேல் விழ இருந்தது. ஆயினும் நீர் சில நற்செயல்கள் புரிந்துள்ளீர். அதாவது அசேரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினீர். கடவுளை நாடுவதில் உம் இதயம் நிலையாயிருந்தது என்று கூறினார். எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர்செபா முதல் மலைநாடான எப்ராயிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்கள் அனைத்திலும் நீதிபதிகளை அவர் நியமித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவது மனிதனை முன்னிட்டு அன்று, ஆண்டவரை முன்னிட்டே. ஏனெனில் நீதி வழங்குவதில் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓரவஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். மேலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரவேல் குடும்ப தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார். அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தனர். அவர் அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள். அவரவர் தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தப்பழி, சட்டங்கள், கட்டளைகள், நியமங்கள் ஆகியவற்றை அடுத்த வழக்குகளை உங்களிடம் தீர்ப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு அடுத்த எல்லா வழக்குகளிலும் தலைமை குரு அமரியாவும் அரசனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் இஸ்மவேலின் மகனும் யூதா மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள். லேவியர் உங்கள் அலுவலராயிருப்பர். மன உறுதியுடன் செயல்படுங்கள். நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார். இனிமை மிகு பாடல். அதிகாரம் 5. என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போளத்தையும் நறுமணப் பொருளையும் சேகரிக்கின்றேன். என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன். என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன்.
தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதையேற பருகுங்கள். நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற, என் தங்காய், என் அன்பே, என் வெண்புறாவே, நிறை அழகே. என் தலை பனியால் நனைந்துள்ளது. என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன். மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவியுள்ளேன். மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார். என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் நான், காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போளம் வடிந்தது. என் விரல்களில் வெள்ளை போளம் சிந்திற்று. தாழ்பாள் பிடிகளில் சிதறிற்று. கதவை திறந்தேன் நான் என் காதலருக்கு. அந்தோ என் காதலர் காணவில்லை, போய்விட்டார். என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது. அவரை தேடினேன், அவரை கண்டேன் அல்லேன். அவரை அழைத்தேன், பதிலே இல்லை. ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் என்னை அடித்தனர், காயப்படுத்தினர். என் மேலாடையை பறித்து கொண்டனர். கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்கிறேன், என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் எனச் சொல்லுங்கள். பெண்களுக்குள் பேரழகியே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே. மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர். பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும்பொன், தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது. காகம்போல் கருமை மிக்கது. அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை. பாலில் குளித்து நீரோடைகளின் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அவர் கன்னங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன. நறுமணம் ஆங்கே கமழ்கின்றது. அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள். அவற்றினின்று வெள்ளை போளம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது. அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள். அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன. அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு. அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன. அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள். தங்க தளத்திலே அவை பொருந்தியுள்ளன. அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது. கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது. அவரது வாய் இணையற்ற இனிமை. அவர் முழுமையும் பேருவகையே. எருசலேம் மங்கையரே, இவரே என் காதலர், இவரே என் நண்பர்.